அந்த சூழ்நிலையில இந்த பெட்டிஷன் வந்து பப்ளிக் ஃபோரமுக்கு வந்ததே ஒரு பெரிய தப்பு. ஓகேங்களா? அதாவது இது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான, இது யார் வெளியிட்டிருந்தாலும் சரி, எந்த நோக்கத்தோட வெளியிட்டிருந்தாலும் சரி, ஒரு பெட்டிஷன் வந்து வெளியில வந்து பப்ளிக் ஃபோரமுக்கு வந்தது ஒரு கீழ்த்தனமான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹென்ஸ் ஈசன் டு பாலிடிக்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இது இருக்காங்க. வி மோகன் அவங்க தான் இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், ஏஆர் ரகுமானா இருக்கட்டும், யாரோட பெட்டிஷன் ஆச்சும் வெளியில வந்துச்சா? இந்த பெட்டிஷன் வந்து கோர்ட்ல இருந்து வந்த பெட்டிஷன் கிடையாது. ஏன்னா கோர்ட்ல இருந்து வர பெட்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டி அப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து சம்மனோட சேர்ந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இது வந்து டெலிபரேட்டாவே வந்து திஸ் ஹஸ் பீன் லீக் டு டேமேஜ் இஸ் பொலிட்டிக்கல். இப்ப அந்த தியரியில தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா? இது வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்ல இருந்து லீக் ஆகல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கோர்ட்ல இருந்து லீக் ஆகல. ப்ராபப்லி அந்த சீன் வந்து அழிச்சிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம்.